தீபக்கை பார்க்க ஷர்மிளா அவனுடைய ரூமுக்கு வந்தபோது தீபக் சில மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்ததும் அவனை சுற்றிலும் சில ஆன்மீக புத்தகங்கள் இருப்பதை பார்த்ததும் ஷர்மிளா அதிர்ச்சியானாள். சில நொடிகள் எதுவுமே பேச முடியாமல் திகைத்து போய் நின்றிருந்த ஷர்மிளாவை தீபக் எதர்ச்சியாக திரும்பி பார்க்க என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனான். உடனே தன் முன்னால் இருந்த புத்தகங்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு வேகமாக எழுந்தான். தீபக், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கையில என்னது? உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு என்று ஷர்மிளா அதிர்ச்சியோடு சொன்னாள். ஷர்மி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. நான் இந்த சந்தனக்கட்டைய பத்தின விஷயங்களை தான் படிச்சுட்டு இருந்தேன். இதை என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க. வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்குமேன்னு இத படிச்சுட்டு இருந்தேன் என்று சொன்னான் தீபக். ஷர்மிளா அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, உண்மையதான் சொல்றியா? உன்னை பார்த்தா நீ ஏதோ மந்திரம் எல்லாம் படிச்சுட்டு தப்பு பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது என்று பயம் கலந்த தோணியில் சொன்னாள். ஐயோ ஷர்மி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இதுல பயப்பட எதுவும் இல்ல என்று சொன்னான் தீபக். அவன் சொன்னதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு டக்கென தன் அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. கணேஷ் வீட்டிற்கு வந்ததும் ஏலம் முடிந்து வரும்போது ஆர்த்தியை பார்த்த விஷயத்தை ஷர்மிளாவுக்கு கால் செய்து எதர்ச்சியாக பேசியிருந்தார். இதென்ன சந்தனக்கட்ட? அப்பா எனக்கு போன் பண்ணும்போது இத பத்தி ஏதோ சொன்னாரு. ஆனா நான் ஒர்க் பிஸில அவர் சொன்னதை கண்டுக்கல. எந்த ஃப்ரெண்டு உனக்கு இதை கொடுத்தது? எனக்கு இதெல்லாம் பார்த்தா கோபம் தான் வருது தீபக். ஏன் இதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கோபமாக கேட்டாள். அந்த சமயத்தில் ஷர்மிளாவின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுடைய முகத்தை பார்க்கும் போதே ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து கையை பிடித்து பெட்டில் உட்கார வைத்தான். அப்போது ஷர்மிளாவின் கண்கள் அந்த சந்தன கட்டையை நோக்கி சென்றது. அப்போது அவளும் அதிலிருந்த ஒரு சக்தியை உணர ஆரம்பித்தாள். ஷர்மி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்பா உங்ககிட்ட அதை பத்தி சொல்லாம இருந்திருந்தாலும் நீ நேர்ல வந்ததும் நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நான் வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஷர்மி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூமுக்கே வந்தேன் என்று சொன்னவன் கொஞ்சம் யோசித்து விட்டு, அங்கிள் ஏலத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டாரா என்று கேட்டான். அதற்கு ஷர்மிளா கோபமாக தலையை ஆட்டியபடி, அந்த நவீன் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இத்தனை நாளா உன்னை அவமானப்படுத்திட்டு இருந்தான், இப்ப அப்பாவையும் சேர்த்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நீ எங்க போனாலும் உன்னை தொந்தரவு பண்றதே அவன் வேலையா வச்சிருக்கான். நான் இத பத்தி பாட்டிக்கிட்ட பேச போறேன் என்று சொன்னாள். தீபக் பெருமூச்சு விட்டபடி, ஷர்மி, சேத்துல கல்ல வீசுனா அது நம்ம மேலதான் திரும்ப தெரிக்கும். நவீனை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. அவனை பத்தி நீ எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் அவன் மாற போறது கிடையாது. அதுவும் இல்லாம நீ பாட்டிக்கிட்ட சொன்னா அவங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீ தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகிக்காத. அவன் என்கிட்ட ஏதாச்சும் செஞ்சா அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ ரிலாக்ஸா இரு என்று சொன்னான். அப்போது ஷர்மிளா அந்த சந்தன கட்டையை எடுத்து கையில் வைத்து பார்த்தபடி, இத பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன என்று கேட்டாள். உடனே தீபக் சிரித்து கொண்டே, இதோட வேல்யூ தங்கத்தை விட பல மடங்கு பெருசு. இத பத்தி நான் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன். இன்னமும் முழுசா இத பத்தி தெரிஞ்சுக்க தான் படிச்சுட்டு இருந்தேன் என்று சொல்ல, அப்போ அந்த பொண்ணு யாரு என்று கொஞ்சம் பொறாமையாக முறைத்தபடி கேட்டாள் ஷர்மிளா. அவங்க என்னோட பழைய ஃப்ரெண்டு ஷர்மி. ஒரு தடவை அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப் செஞ்சேன். அதுல இருந்து அவங்க மொத்த ஃபேமிலியும் என் மேல அக்கறையா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஏலத்தை நடத்தினது அந்த பொண்ணு தான். நாங்க அவமானப்பட்டதுக்கு சாரி கேட்டு எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சந்தன கட்டையை கொடுத்துட்டு போனா என்று சொன்னான் தீபக். உடனே ஷர்மிளா ஆச்சரியத்துடன், அப்படியா என்று கேட்டாள். தீபக் அந்த இடத்தை விட்டு எழுந்து, அப்படியேதான், சரி நம்ம சாப்பிடலாமா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்லி அவள் கையில் இருந்த சந்தன கட்டையை எடுத்து டேபிளின் மீது வைத்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அங்கே சென்றதும் தீபக், ஷர்மி, கணேஷ் 3 பேரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். கீதா யாரோ ஒருவருடன் நீண்ட நேரமாக போனில் பேசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ஷர்மி, அப்பா, அம்மா யார்கிட்ட இவ்ளோ நேரமா போன்ல பேசிட்டு இருக்காங்க என்று கேட்டாள். எனக்கு தெரியாதுமா, உன் அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா பண்றா. உன் அம்மாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சமயத்துல நல்லா இருக்கா, அடுத்த நிமிஷமே பத்திரகாளியா மாறி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறா. அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கோர்ஸ் தான் படிச்சுட்டு வரணும் போல என்று கணேஷ் கிண்டலாக சொல்லிக் கொண்டு சிரித்தார். உடனே ஷர்மிளாவும் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்போது கீதா டென்ஷனாக போனை கட் செய்து விட்டு வந்து, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இவன் திரும்ப திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கான் என்று கோபமாக புலம்பிக் கொண்டே வந்தார். அதை கேட்டு ஷர்மி, என்னமா ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்டாள். அதோ பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே உன் புருஷன், அவன்கிட்ட கேளு, சொல்லுவான். அவனுக்கு தான் நாம நிம்மதியா இருக்கிறது பிடிக்காதே. புதுசா ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்குறது தானே அவனோட வேலையே என்று கோபமாக சொன்னார் கீதா. அதை கேட்டு தீபக்கும் ஷர்மிளாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தீபக்கிற்கு உண்மையிலேயே கீதா எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை. அவருடைய கோபத்தை பார்த்த கணேஷ், இப்படி தலையும் புரியாம காலும் புரியாம சொன்னா எப்படி?
என்ன விஷயம்னு தெளிவா சொன்னாதானே தெரியும் என்று கேட்டார். உடனே கீதா கோபமாக அவரை பார்த்து, இப்போ உங்களோட ஆசை அம்மா தான் போன் பண்ணாங்க. இன்னைக்கு ஏலத்துக்கு போனீங்களே, அதுக்கான பாச ஃப்ராட் பண்ணி தான் உங்க மருமக வாங்கினானா. அதை தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவனால அவங்க குடும்ப பேரும் சேர்ந்து கெட்டு போகுதான். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் கார்த்திகாவோட மாமியார் வீட்டுக்கும் போயிருச்சான். அவங்க போன் பண்ணி கேட்கும்போது உங்க அம்மா பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டதா எனக்கு போன் பண்ணி திட்டுறாங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் 3 பேருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. தனக்கு எதிராக நவீன் தான் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறான் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். அப்போது கீதா மீண்டும் அதே கோபத்துடன், பாவம் கார்த்திகா, அவளோட கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பா. இவனோட முட்டாள்தனத்தால அவளுக்கும் இப்ப கெட்ட பேரு. நம்மள மாதிரியான ஆளுங்க எல்லாம் அந்த ஏலத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நமக்கு தேவைதானா என்று சொன்னவர் திரும்பி தீபக்கை பார்த்து, முதல்ல அந்த பாஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? எதுக்கு நீ தேவையில்லாம நவீன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? நவீன் போற இடத்துக்கெல்லாம் நீயும் போய் ஏதாச்சும் அவமானப்படுத்திட்டு வந்துடுறன்னு அவன் ரொம்ப கத்துறான். நானும் இந்த 2 ஃபேமிலியும் ஒன்னா சேர்த்துடலான்னு பல விதத்துல யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நீ எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த குடும்பத்தோட கோபத்தை அதிகப்படுத்திட்டே போற என்று கோபமாக கத்தினார். அவர் பேசுவதை கேட்டு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் சாப்பிடாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். உடனே ஷர்மி தன் அம்மாவை பார்த்து, அம்மா, அவன் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க எதுக்கு தீபக்கையே திட்டிட்டு இருக்கீங்க? அந்த நேரத்துல தீபக் மேல எந்த தப்புமே கிடையாது. அப்பாவும் தான் கூட போயிருந்தாரு. அவரை கேட்டு பாருங்க, தெரியும் என்று சொன்னாள். உடனே கீதா கோபத்துடன், அது எப்படி அவனோட தப்பு இல்லைன்னு சொல்லுவ? நவீன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். தீபக் கிட்ட அந்த பாஸ் எப்படி கிடைச்சதுன்னு முதல்ல கேளு. நவீன் அது எப்படி கிடைச்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவன் அங்கிருந்து ஹீரோ மாதிரி பாச கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்கான். அதனால அங்கிருந்த எல்லாருமே காயத்ரி தேவிய பத்தி தான் தப்பா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க என்று சொன்னார். அதை கேட்டு கணேஷும் தீபக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நவீன் உங்ககிட்ட சொன்னானா என்று தீபக் கீதாவை பார்த்து கேட்டான். அவன் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க என்று கீதா கோபமாக திரும்பி கேட்டார். ஆண்டி, அவன் போய் சொல்றான். அவன் சொல்ற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கல. அவனுக்கு எப்பவும் என்ன அவமானப்படுத்தணுங்கிறது தான் என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்று சொல்ல, அதற்குள் கீதா குறுக்கிட்டு, அவனை பத்தி எல்லாம் எனக்கு நீ சொல்லாத. அவன் எப்படிப்பட்டவன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், புரியுதா என்று கோபமாக கேட்டார் கீதா. உடனே அருகில் உட்கார்ந்திருந்த கணேஷ், கீதா, தீபக் சொல்றத ஒரு தடவை கேளு. நானும் அங்கதான் இருந்தேன். எனக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும் என்று சொன்னார். நீங்க பிரச்சனை நடக்கும்போது அங்க இல்ல, முடியும் போதுதான் அங்க வந்தீங்க, சரியா என்று கீதா கோபமாக கணேஷை பார்த்து கேட்க, சரிதான், ஆனா அங்க நடந்தது என்னன்னு என்று சொல்லும் முன்பே கீதா குறுக்கிட்டு, நீங்க அங்க இல்லனா இல்ல, அவ்வளவுதான், அமைதியா உட்காருங்க. வழக்கம் போல இந்த பிரச்சனைய நான் சும்மா விட போறது கிடையாது. அப்படி விட்டா இவன் ஃபியூச்சர்ல இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான் என்று கோபமாக சொன்ன கீதா நேராக தீபக்கின் அருகில் சென்று அவன் சட்டையை பிடித்து வாசலை நோக்கி இழுத்து சென்றார். இப்பவே நவீன் வீட்டுக்கு போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது என்று கோபமாக சொன்னபடி வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். அப்போது கீதாவிற்கு இருந்த கோபத்திற்கு தான் ஏதாவது பேசினாலும் இன்னமும் பெரிய பிரச்சனையாக மாறும் என்று நினைத்து தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான். கீதா செய்வதையெல்லாம் பார்த்து ஷர்மிளாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவளால் அந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியவில்லை. உடனே கீதாவின் முன்னால் வந்து நின்று, அம்மா, நீங்க பண்றது ரொம்ப ஓவர். தீபக் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் கண்டிப்பா நவீன் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாரு என்று சொன்னாள். அதை கேட்டு கீதா இன்னமும் கோபத்துடன், அவன் மன்னிப்பு கேட்கணும். இவனால நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ வழிய விடு என்று சொல்லி ஷர்மிளாவை தள்ளிவிட்டு, போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வா என்று கத்தினார். கீதாவின் செயலை பார்த்து ஷர்மிளாவும் கணேஷும் ஆடி போயிருந்தார்கள். கீதாவின் இந்த கோபத்தை இதற்கு முன்னால் அவர்கள் யாரும் பார்த்ததில்லை. இந்த நேரத்தில் அவரை தடுத்தாலோ சமாதானம் செய்தாலோ தீபக்கின் மீதுதான் அவருக்கு இன்னமும் கோபம் வரும் என்று நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் திடீரென சில கருப்பு கார்கள் வேகமாக கேட்டிற்குள் நுழைந்தது. கார் வந்து வாசலுக்கு முன்னால் நின்றதும் அதிலிருந்து கருப்பு கோட் சூட் அணிந்த 7-8க்கும் மேற்பட்ட ஆட்கள் இறங்கி நின்றார்கள். இரவு 9:30 மணிக்கு வீட்டின் முன்னால் அத்தனை பேர் வந்து நின்றதும் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷர்மிளா முன்னால் சென்று அவர்களில் ஒருவனை பார்த்து, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். அப்போது அவன், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி மேடம், நாங்க மிஸ்டர் தீபக்க பார்க்க வந்திருக்கோம் என்று சொன்னான். உடனே கீதா தீபக்கை கை காட்டி, இதோ இவன் தான் தீபக், உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணா? எதுவா இருந்தாலும் இவனை கூட்டிக்கிட்டு உங்க இடத்துல போய் பேசி முடிச்சுக்கோங்க. என் வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்று சொன்னார். தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கீதா சொன்னதை கேட்டு ஷர்மிளா கோபத்துடன், அம்மா, மத்தவங்க முன்னாடி இப்படிதான் பேசுவீங்களா
கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன் என்று சொன்னாள். இந்த நேரத்துல அவனை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா பிரச்சனை இல்லாமையா வந்திருப்பாங்க? முதல்ல இவனை அவங்க கூட அனுப்பி வை. எங்கேயாவது போய் என்னமோ பண்ணி தொலையட்டும். இனிமே அவனை பத்தின விஷயம் எதுவும் என் காதுக்கு வரக்கூடாது என்று கீதா கோபமாக சொன்னார். உடனே ஷர்மிளா அவரை பார்த்து, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா என்று கேட்க, நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? முதல்ல என்கிட்ட இப்படி பதிலுக்கு பதில் பேசாம நீ வாயை மூடிக்கிட்டு இரு என்று ஷர்மிளா மீது கோபத்தை காட்டினார் கீதா. அதை கேட்டு ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டாள். அங்கே வந்திருந்த ஆட்களுக்கெல்லாம் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். சிறிது நேரம் அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. அப்போது கீதா அவர்களை பார்த்து, இன்னமும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க என்று கோபமாக சொன்னார். அப்போது அங்கிருந்த எல்லோரும் தீபக்கை திரும்பி பார்க்க, அவனுக்கு கீதா திட்டியதை விடவும் இவர்களை பார்த்துதான் பயம் அதிகமானது. யார் இவங்க? ஏலத்துல நடந்த விஷயத்த பத்தி ஆர்த்தி சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டாளா? அவதான் இவங்களை எல்லாம் அனுப்பியிருக்காளா? இவங்களோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன இருந்தாலும் ஷர்மிளா முன்னாடி எதையும் வளரிடக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தான் தீபக். உண்மையில் அங்கே வந்த ஆட்கள் யார்? சௌந்தர்யாவை பற்றிய விஷயத்தை ஷர்மிளா தெரிந்து கொள்வாளா? கீதாவை தீபக் எப்படி சமாளிக்க போகிறான்? கீதா தீபக்கை வீட்டை விட்டு அனுப்பும் சமயத்தில் ஒரு பெரிய கேங் அங்கே வந்து தீபக்கை பற்றி விசாரிக்க, கீதா அவர்களிடமும் தீபக்கை அழைத்துச் செல்லுமாறு சத்தம் போடுகிறாள். கணேஷும் ஷர்மிளாவும் கீதாவின் கோபத்தை பார்த்து எதுவும் பேச முடியாமல் அப்படியே திகைத்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது வந்த ஆட்களில் இருந்து ஒருவர் தீபக்கின் முன்னால் வந்து, சார் நீங்க தான் மிஸ்டர் தீபக்கா என்று கேட்க, ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? நீங்களாம் யாரு என்று தீபக் குழப்பத்துடன் அவர்களை பார்த்து கேட்டான். சார், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நடந்த பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு நான் தான் சீஃப் மேனேஜரா இருந்தேன். நான் இல்லாத நேரத்துல என்னோட ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நடந்துகிட்டதா கேள்விப்பட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.